சும்மா இருந்த சொல்லிட்டு கதையா டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்றேன்னு சொல்லி ஒன்று கூட்டு போட்டா இப்படி பண்ணிட்டியானா நீ ஒரு குட்டி கதை சொல்ல அதுக்கு ஒருத்தர் வாயை கொடுத்து புண்ணாக்க அதுக்கு நீதி கேட்டு வந்த பாஞ்சாலி சாரி அந்த பையனை ஊம குத்த இப்போ இதனால நீங்க மேனேஜ்மெண்ட் இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சம்பவத்துக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்புனா உன்னை ஒரு கூட்டம் சொரிஞ்சு விட்டு களத்தில் இல்லாதவனை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லியும் போனா போகுதுன்னு சொல்லி 5 நிமிஷம் குளத்தூர்ல பேச விட்டா சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இந்த சட்டசபையில வந்து குட்டி கதை சொல்லிட்டு அவரை தேடுறீங்களே அது தப்பு தானே. இதில் பியூட்டி என்னன்னா நீங்க மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு தேடிது அவர் உங்க அப்பாவையா காணோம். உடனே வந்துருவாங்க சொம்ப தூக்கிட்டு ப்ரோ நீ நார்மலைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொம்ப தூக்கிட்டு வர கொடுத்துட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன். நம்ம அம்மாவை அப்பாவை அப்புறம் விஜயோட பங்களா பெருசா இருக்கு அங்க போய் அப்பெல்லாம் எங்கடா பண்ணீங்க நீங்க? இப்ப பரிதாப சேனல் மாதிரி ஏதாவது ஒரு சேனல் வீடியோ போட்டா அப்போ உடனே வந்து குத்திரும் பாரு உங்களுக்கு. கேவலம் அந்த மாதிரி ஸ்பீச்சுக்கெல்லாம் கை தட்டி கூப்பாடு போட்டு கூட்டம் தானே நீங்கலாம். இருந்தாலும் விஜய் என்ன நீங்க இன்னொரு கண்ணத்தை காட்டியிருக்குமே தவிர நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கே கூடாது. குத்துனது எதிரியா இருந்தாலும் கத்தாம இருக்கணும். இதுதான் அந்த கூட்டம் எதிர்பார்க்கிற டீசென்டான பாலிடிக்ஸ். நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். புதுசா சொரிஞ்சு விட்டு இந்த சேனலை ஊதி பெருசாக்குறது உங்களோட கையில இருக்கு. என்னடா இவங்க ஒன்னும் அந்த அருவாள் எடுக்காமலே இருக்காங்கன்னு பார்த்தேன். ஃபைனலா எடுத்துட்டாங்க. அதுக்கு பேரு மதத்தை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. நண்பா நண்பேஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ஜென்சி பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ் நட்டுல வச்சு